ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். லைக் இப்போ ரெய்னி சீசன்ல உங்க ஹேரை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பேச போறது வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெய்னி சீசன் ஆல்மோஸ்ட் ஸ்டாப். ஸோ இப்போ வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்டான சீசனுங்க. ஏன்னா இந்த சீசன்ல தான் உங்க ஹேர் நீங்க எப்படி கேர் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வின்டர் சீசன்ல தான் மோஸ்ட் ஆஃப் த ஹேர் பிரேக்கேஜ் ஆகும். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும், ட்ரைனஸ் அதிகமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் இதுதான், ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர் இன் த வின்டர் சீசன். ரொம்ப சிம்பிளுங்க. பயங்கரமா குளிர்துன்னு எல்லாருமே நல்லா சுடு தண்ணியில குளிப்பீங்க, கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் யுவர் ஹேர் வாஷிங் வித் த ஹாட் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. செகண்ட் திங் என்னன்னா, சில பேர் வந்து இந்த ஃபேஸ்ல மாய்ஸ்சரைசர் தடவிக்கிறீங்க, கை காலில் மாய்ஸ்சரைசர் தடவிக்கிறீங்களா, அதே மாதிரி உங்க தலைக்குமே மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா தேவை. ஸோ ஆயில் வந்து கண்டிப்பா நைட்ல அப்ளை பண்ணுங்க. 2 to 3 times a week you should apply the nicely oil on your scalp. அகைன் நைட் உங்களால அப்ளை பண்ண முடியலன்னா குளிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 minutes பிஃபோர் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு பாத் யுவர் ஹேர். தலைமுடியை நல்லா ட்ரை பண்ணுங்க. மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. இல்ல என்னால வந்து மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணதே கிடையாதுன்னா என்னோட பழைய வீடியோ பாருங்க, அதுல போட்டிருப்பேன் நீங்க ஆயில எப்படி மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. செகண்ட் திங் வந்து நல்லா கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. இந்த ட்ரை சீசன்ல, இந்த பனி சீசன்ல, இந்த வின்டர் சீசன்ல கண்டிப்பா நம்ம யாருக்குமே தண்ணி தாகம் எடுக்கிறது கிடையாது. ஸோ நிறைய பேர் நம்ம வந்து தண்ணியை குடிக்க மாட்டோம். பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல வந்து உங்க பாடி, அது மாதிரி உங்க தலை வந்து ட்ரையா, கண்டிப்பா நிறைய ட்ரை ஆகும், பிரேக்கேஜ் ஆகும். ட்ரைனஸ் ஆனதுனாலே கண்டிப்பா பிரேக்கேஜ் நிறைய ஆகும், ஸ்பிளிட் ஹேர் நிறைய வரும், ஹேர் ஃபால் கண்டிப்பா நிறைய இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்கால்ப் ட்ரை ஆகுது, ஒயிட் ஃபிளேக்ஸ் வரும், டேண்ட்ரஃப் அதிகமாகும். ஸோ யூ ஷுட் கீப் யுவர் பாடி மாய்ஸ்சரா வச்சுக்கணும். வெறும் வேஸ்லின்னு அது இது தடவுறதுனால ஆகாதுங்க. தண்ணி கண்டிப்பா இன்டேக் பண்ணணும். இன்டேக் பண்ணா இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணலாம். இல்ல எனக்கும் இன்னுமே ரொம்ப டவுட் இருக்கு, இன்னும் எப்படி கேர் பண்ணணும் தெரியல, இல்ல எந்த ஆயில் யூஸ் பண்ணணும் தெரியலன்னா நீங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்ல மெசேஜ் பண்ணுங்க. we will help you out. So take care this winter season. Bye. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா.